உங்ககிட்ட இந்த மாதிரி பர்ஃப்யூம் நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க குழந்தைங்க ஸ்கூல்ல ஒயிட் ஷர்ட் இதெல்லாம் இப்படி பென்ல கரை பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அத போக்குறதுக்கு ஈஸியா இந்த மாதிரி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணீங்கன்னா நொடியில காணா போயிடும். சென்டடு அந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு சோப் தூள் போட்டு வாஷ் பண்ணோன்னே அதுல இருக்க கரை போயிடுச்சு. இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஷர்ட்ல எல்லாம் உங்க குழந்தைங்க பென் வச்சு கிறுக்கிட்டு வந்துட்டாங்கன்னா கவலைப்படாம நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருக்க பர்ஃப்யூம் அல்லது கரை போகணும்னா நீங்க யூஸ் பண்ற பர்ஃப்யூம் கூட யூஸ் பண்ணி இந்த கரையை போக்குங்க. அடுத்து இதே பர்ஃப்யூம் வச்சு இந்த சீப்ல இருக்க அழுக்க சீக்கிரம் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்க இப்படி கிளீனிங்காக வச்சிருக்க ப்ரஷ் வச்சு இது பண்ணீங்கன்னா கிளீன் பண்ணீங்கன்னா சீப்பு ஒரு நிமிஷத்துல கிளீன் ஆயிடும். சீப்பு பாருங்க, சீப்புல இருந்த அழுக்கெல்லாம் இதுல வந்து சீப்பு கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. மழைக்காலங்கள்ல தான் எளிதில் எல்லா பொருட்களையும் வண்டு பூச்சி புழுக்கள் வரும். இந்த மாதிரி புளி போட்டிருக்க இதுல மிளகாய் விதைகள் போட்டு வச்சாலும் பூச்சிகள் வராம இருக்கும். அதோட இந்த மாதிரி கிராம்புகள் போட்டு வச்சிங்கன்னா இதோட வாசத்துக்கு வண்டுகள் வராது. ட்ரை பண்ணி பாருங்க. மழைக்காலங்கள்ல நம்மளோட வார்ட்ரோப் பீரோலாம் ஒரு மாதிரி அந்த ஒரு பஞ்சன் ஸ்மெல், ஒரு மக்கு வாடை அடிக்கும். அதுக்கு இந்த மாதிரி சாக் பீஸ் உடைச்சி பேப்பர் போட்டு தானே துணி அடுக்கியிருப்பீங்க, அதுக்கு அடியில வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதத்தெல்லாம் இது உறிஞ்சிடும். அப்ப பீரோல மக்கின வாடை அடிக்காது. அது இல்லாட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாங்க நிறைய இப்போ ஃபுட் பேக் பண்ணி வர பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்கும். அதுல இந்த மாதிரி கல் உப்பு போட்டு நம்ம யூஸ் பண்ற ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் எது நம்ம யூஸ் பண்றோமோ அந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னரை ஊத்தி மூடி வச்சிங்கனாலும் வார்ட்ரோப்ல அந்த மக்கின ஸ்மெல் வராது. இந்த மாதிரி போட்டு இதுல ஹோல்ஸ் போட்டு பீரோல வச்சிங்கனாலும் வராது. அல்லாட்டி இப்படியே வச்சிங்கனாலும், அதாவது துணிகள்ல படாம வைக்கணும், அது கேர்ஃபுல்லா வைக்கணும். இல்லாட்டி நீங்க இந்த மாதிரி மூடி போட்டு ஹோல்ஸ் போட்டு வச்சிங்கனாலும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கல்லுப்பு, சாரி த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால கொஞ்சம் வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, சாரி. இந்த மாதிரி ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் போட்டு இந்த மூடியில ஹோல்ஸ் போட இஷ்டம் இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்து இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணி இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு
இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டிங்கன்னா அது மூலியமா வாசம் வரும். இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி அரிசி எடுத்து அதுலேயுமே கொஞ்சம் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் ஊற்றி அதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு இன்னொரு மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்க. மழை காலத்துல தீப்பெட்டியெல்லாம் நமத்து போயிடும். அதுக்கு இந்த மாதிரி பவுடர் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமத்து போகாம சீக்கிரம் பருத்திடலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். மழை காலத்துல கொசு தொந்தரவு நம்ம வீட்டுல அதிகமா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகல் எடுத்து அதுல கொஞ்சம் காப்பித்தூள் போட்டு ஒரு கற்பூரம் நல்லா திக்கா திரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுல விளக்கெண்ணெய், நான் வந்து இது விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் கலந்த எண்ணெய் வச்சிருப்பேன். அதை பொருத்தி வச்சிட்டீங்கன்னா சாயங்கால நேரத்துல கொசு வராது. இப்ப இதுக்கு சிறிது நேரம் எரியட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் நான். இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. சாயங்கால நேரத்துல கொசு தொந்தரவு அதிகமா இருக்கும்போது இதே ஊதுபத்தியில கொஞ்சோண்டு இந்த மாதிரி சென்ட் ஸ்ப்ரே பண்ணி ஏத்துனீங்கன்னா நிறைய வாசம் இருக்கும். பூஜை ரூம்ல ஏத்துறதுக்கு முன்னாடி இந்த ஊதுபத்திய கொஞ்சம் தண்ணி நனைச்சு ஏத்துனீங்கன்னா நின்று நிதானமா எரியும். ஆனா இப்ப நம்ம கொசுவை விரட்டுறதுக்காக யூஸ் பண்ண போறோம். கொஞ்சம் விக்ஸ் எடுத்துட்டு நல்லா தடவிட்டு ஏத்துனீங்கன்னா இந்த புகைக்கு கொசு வரவே வராது. இதுவே இன்னும் அமிர்தாஞ்சன், ஜண்டு பாம், இன்னும் ஸ்ட்ராங்கான தலைவலி தைலம் இருக்கும்ல, அது வச்சீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். கொசுவே இந்த புகைக்கு கொசுவே வராது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விளக்கு எரிஞ்சு அணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த விளக்கு எரிந்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து வர புகை வந்து கொசுக்களுக்கு பிடிக்காத ஒன்று. அப்ப வந்து வீட்டுல கொசு வராது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க.